தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அவர் பேசுவார். பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நம் கீழ்ப்படிந்து இந்த பூமியில சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறபடினாலே இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி நம்மை தாழ்த்தி செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இவ்வேளையில் கூட கேட்கிற தெய்வ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வார்த்தைக்கு நேராக காத்திருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்பொழுது கூட நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகத்தில் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் கிடையாது. தம்முடைய ஜனங்களை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜனங்கள் எல்லாருமே இயேசுவை நோக்கி தேடி வந்தாங்க. 3 நாளும் கர்த்தர் சொல்லக்கூடிய தேவ வசனங்களை கேட்டு ஒரு சோர்வும் இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருப்பது நிமித்தமாக அவர்களுடைய சரீரம் சோர்ந்து போகாதபடிக்கு, அவங்களுடைய ஆத்மாவில் ஒரு புது பலன் உண்டானது நிமித்தமாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இராதபடிக்கு தேவ சமூகத்துல காத்திருந்தார்கள். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய மன்னாவினால தாங்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருப்தி அடைந்தார்கள். அது நிமித்தமாக இவங்க 3 நாளும் தேவ வசனங்களை கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து திரும்பவும் தங்களுடைய வீடுகளுக்கு அவங்க போகும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ சமூகத்துல காத்திருந்து அவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்த அவருடைய ஜனங்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது. அவர்களை வெறுமையாக அனுப்பிவிடக்கூடாது. அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர்கள் வழியிலே போகும் பொழுது சோர்ந்து போவார்கள். அவர்கள் என்ன தொய்ந்து போயிட்டு அவங்க பலனற்று கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அறிந்தவராக இருந்து இந்த ஜனங்களை வெறுமையாக அனுப்பிவிடாதபடிக்கு அவர்களை தேவன் தாமே போஷிக்கக்கூடியவராக இருந்தார். வழியில சோர்ந்து போயிடுவாங்களே, அவங்க பிரச்சனைகளை பார்த்தாங்கன்னா சோர்ந்து துவண்டு போயிட்டு அங்கே நின்று விடுவார்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரீரத்துல ஒரு பலனற்றவர்களாய் காணப்படுவார்கள் என்று அறிந்த இயேசு அவர்களுக்காக என்ன பண்ணாருன்னா, போஜனத்தை ஆயத்தம் படுத்தி 5 அப்போ 2 மீனையும் வைத்து அந்த ஜனங்களை போஷித்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு போகிற வழியில சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க பலனுள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கக்கூடாது என்பதை தேவன் அறிந்திருக்கிற இந்த நாளில் கூட நீங்க தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் வெறுமையாக விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வந்தால் அந்த குறைவுகளை கர்த்தர் போக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன் ஆகையினால நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து பலனை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தேவன் பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை சாப்பிட, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, சோர்ந்து போயிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ள முடியாதபடிக்கு நான் குறைவுகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற, வீட்டில் கூட தேவையான பொருட்கள் இல்லை, எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு குறைவோடு நீங்க சோர்ந்து போயிட்டு இருந்தாலும் தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வழியில் இவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சரீர பிரகாரமாக அவர்களை கர்த்தர் போஷித்தார். இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் பலனை கொடுக்கக்கூடியவர். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவர். கர்த்தருடைய சமூகத்துல தேவ பாதத்துல காத்திருந்த அந்த ஜனங்கள் ஒரு நாளும் குறைவோடும் நிந்தையோடும் அவமானத்தோடும் பலனற்றவர்களாக தேவைகள் சந்திக்க முடியாதபடிக்கு மற்றவர்கள் முன்பாக தலைகுனியோடு இருக்கக்கூடாது என்பதை அறிந்த தேவன் இவங்க போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னா சோர்ந்து போயிட்டு கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தூர போயிடுவார்களே என்பதை அறிந்த தேவன் அவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்தாராம், அவர்களுக்கு பலனை
கொடுத்தாராம். மாம்ச பிரகாரமாக அவர்களை கர்த்தர் திருப்தி செய்தார். மாம்ச பிரகாரமாக அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். இந்த வேளையில கூட நீங்க சோர்ந்து போயிட்டு பலனற்றவர்களாக, திடனற்றவர்களாக, தொய்ந்து போன ஒரு நிலைமையில நீங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய மன்னாவினால போஷிக்கக்கூடியவர். ஜனங்களை 3 நாள் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஆவிக்குரிய மன்னாவினால போஷித்தார். ஆத்துமாவில ஒரு பலன் அவங்களுக்குள்ளாக உண்டானது. அந்த ஆத்தும பலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்தியா இருப்பாங்க. ஆனாலும் சரீரத்துல ஒரு சோர்வு இருக்குமே, அந்த சோர்வை நான் எப்படி போக்கிக் கொள்ள முடியும்? அவர்களால முடியாது. ஆகையினால அந்த வனாந்திரத்துல எதுவுமே இல்லை. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர்களை போஷித்தார். இந்த வேளையில கூட நீங்க சோர்வுகளோடும் வசதிகளோடும் இருந்தால் தேவ சமூகத்தை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறவங்களுக்கு ஆத்துமாவுக்கு மாத்திரமல்ல சரீரத்திற்கும் தேவையான உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பூர்த்தி செய்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறபடினாலே நீங்க சோர்ந்து போகும்பொழுது தேவனுடைய பலத்தை கேளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அவருடைய பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிற. நான் சோர்வுகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போயிட்டு உட்காராதீங்க. அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து சியோனை காண்பார்கள் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவர்கள் மேல தேவ பலன் இறங்கும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் மேல தேவன் தம்முடைய பலனை கொடுத்து அவர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நம்ம வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் ஆகாபுக்கும் ஏசேபேலுக்கும் பயந்து ஓடி போய் தன்னுடைய ஜீவனை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழே போயிட்டு படுத்துக் கொள்ளுகிறான். படுத்துக் கொள்ளும் பொழுது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என்னால இந்த பூமியில ஜீவிக்க முடியல, நான் சோர்வற்று கிடக்கிறேன், பலனற்று கிடக்கிறேன், என்னால் இந்த பிரச்சனையை என்ன பண்ணல மேற்கொள்ள முடியவே இல்லை, இந்த ஆகாபையும் ஏசேபேலையும் என்னால் ஆண்டவரே சரீர பிரகாரமாக மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சோர்வுகளோடு அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த வேளையில கூட இந்த எலியாவை போல நீங்களும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக இப்படியாக என் வாழ்க்கையில பிரச்சனைகளோடு என்னை எதிர்த்து வருகிற மனிதர்களை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த பூமியில நான் வாழ்வதே ஒரு பெரிய காரியமா இருக்குது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தாலும் இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் நீக்குவார். இவனுக்குள்ளாக ஆத்மாவுல ஒரு பலன் இருந்தது. ஆனா சரீர பிரகாரமாக அவன் என்ன பண்ணா பலவீனப்பட்டு போனவனாக என்ன பண்ணிட்டான்னு சொன்னா சோர்ந்து போயிட்டு சூரியச்செடியின் கீழே படுத்து கொண்டா. அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு அவனுக்கு ஒரு தடை உண்டானது. இந்த நாள்ல கூட உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்க அப்படியே துவண்டு போனவர்களாக அங்கே நின்று விடாதபடிக்கு தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவன் சோர்ந்து போயிட்டு படுத்து கொள்ளும் பொழுது ஒரு தேவதூதன் வந்தான். தேவதூதன் வந்து இவனுடைய சோர்வு இவனுக்கு எப்படி உண்டானது என்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமாகத்தான் இவன் என்ன பண்ணிட்டா சோர்ந்து போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, ஆகையினால தான் இவன் சோர்ந்து போயிருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தேவதூதன் தட்டி எழுப்பி, நீ என்ன பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்குது, இன்னும் நீ நிறைய ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும், இன்னும் அநேக பேரை கர்த்தருக்கென்று நீ எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்படியாக செய்யக்கூடிய ஒரு தேவதூதன் அவனுக்கு உதவி செய்தான். இந்த வேளையில கூட நீங்க சோர்ந்து போயிட்டு அப்படியே நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிற அவனை தட்டி எழுப்பி அந்த போஜனத்தை கொடுத்த மாத்திரத்துல அவன் சாப்பிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் ஓரேப் என்னும் மலை மட்டும் அவன் நடந்து போனானாம். அந்த ஒரே ஒரு வேளை போஜனம் அவனை பலப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட அந்த மனுஷன் அந்த தேவ பர்வதம் மட்டும் நடந்து போக காரணம் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். சத்துவம் இல்லாத அவனுக்கு தேவன் சத்துவத்தை கொடுத்தார், பலன் இல்லாத அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். தேவனுடைய மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா சோர்ந்து போகாதபடிக்கு அவனை தட்டி எழுப்பி ஓடும்படியாக செய்தார். நீங்க கூட இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தீர்கள்
பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை தொடர்ந்து ஓடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாம். இந்த மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாதுங்க, ஒரே ஒரு வேளை போஜனம் அவனை 40 நாள் அளவும் பலன் கொள்ளும்படியாக செய்தது. அந்த போஜனம் எப்பேற்பட்டதாக இருந்ததுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் அவனுடைய ஆத்துமாவை திருப்தி செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த வேளையில கூட நீங்க சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அவருடைய வார்த்தையினாலே உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக நீங்க வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அவன் தொடர்ந்து பிரச்சனையை பார்க்கல, தேவனை மட்டும்தான் பார்த்தா. இந்த எலியா என்கிற மனுஷன் தேவ பர்வதத்துக்கு போனான், கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான், கர்த்தருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளக்கூடியவனாக இருந்தான். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை பாராதபடிக்கு நீங்க தொடர்ந்து தேவனோடு நீங்க ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால நம்முடைய சரீரமானது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் புறம்பான மனுஷனாக இருக்கிறது. இந்த புறம்பான மனுஷன் ஒரு நாள் அழிந்து போயிடுவான். ஆனா ஆவிக்குரிய ஆத்மா ஒரு நாள் என்னப்படாதுன்னு சொன்னா அழிந்து போகாது, அது கர்த்தரிடத்துக்கு திரும்பும். ஆகையினால இந்த பூமியில நீங்க வாழக்கூடிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிறைக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அதற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் முதலாவதாக தம்முடைய ஜனங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு முதலாவதாக எதை கொடுத்தாருன்னு சொன்னா ஆவிக்குரிய மன்னாவினால் அவர்களை போஷித்தார். பிறகுதான் அவங்களுக்கு என்னது தேவையோ என்பது கர்த்தர் அறிந்து கொண்டு இந்த உலக பிரகாரமாக ஆகாரத்தினால அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா திருப்தி செய்தார். இந்த வேளையில கூட நீங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் புசித்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலன் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க தியானித்து கொண்டே இருங்க, அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களை நல்வழிப்படுத்தும், சீர்படுத்தும், கர்த்தருக்கு உகந்ததாக உங்களை மாற்றும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, என்னுடைய சரீரம் ஒரு நாள் அழிக்கப்பட்டதாக போனாலும் என் ஆத்மா ஒரு நாள் அழிந்து போகாது. இந்த புறம்பான மனுஷன் அழிந்து போயிடும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற என் ஆத்துமாவை நான் புதுப்பித்துக் கொள்வேன். எப்படி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியை எப்படி மாறா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது அவன் புது சிருஷ்டியாய் மாறிடுவான். பழைய செல்ல ஒழிந்து போயிடும், அவன் புதுசா இருப்பான், தேவனுக்கு உகந்ததாக மாறிடுவான். இந்த வேளையில கூட நீங்க உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டார். சோர்ந்து போகிற உனக்கு தேவன் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாத உனக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்மை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்களை ஒரு நாளும் வெறுபோதும் அவர் வெறுமையாக விடவே மாட்டார். உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டு. உங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆகையினால் அது அறிந்த தேவ ஜனங்களே, கர்த்தரை அதிகமாக தேடுங்கள், கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ளுங்கள், அதிகமாக ஜெபத்துல தரித்திருங்கள், தேவனோடு ஐக்கியப்படுங்கள். ஆத்துமாவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் புது பலனை புதுப்பித்துக் கொண்டே இருங்க. இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டே இருங்க. இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் உங்களுடைய ஆத்துமா திருப்தி ஆகும். அதனால தான் தாவீது ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நீ மறவாத. தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை என்ன பண்றாருன்னா ஆத்துமாவுக்குள்ளாக புது பலனை தந்து அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு ஆத்துமாவுக்குள்ள ஒரு புதிய உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆட்சி தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றுவார், தேற்றக்கூடியவர். ஆத்துமாவுக்குள்ளாக தான் உங்களை தேற்றுவார். நீங்க சோர்ந்து போகும் பொழுது அவருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தர் தேற்றுவார். ஆகையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நீங்க நெருங்கி கொண்டிருங்க, கர்த்தருடைய காரியத்துல பங்கு பெறுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை திருப்தி செய்யக்கூடியதாக இருக்கும். சரீர பிரகாரமாகவும் நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக, குறைவில்லாதவர்களாக, ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா இவ்வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். உம்முடைய ஜனங்களை ஒருபோதும் ஆண்டவரே அப்பா பலனற்றவர்களாக ஆண்டவரே
ஆண்டவர் வெறுமையாக அனுப்பிவிடுகிற தேவன் கிடையாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வேண்டியவைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறபடினாலே இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.